அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானுடைய மாதம் என்பது பல சிறப்புகளை உள்ளடங்கியிருக்க மாதம். அதாவது இந்த ரமலானுடைய முதல் 10 என்பது அல்லாஹுடைய ரஹ்மத் பொருந்திய மாதம். இன்னும் இந்த ரமலானுடைய 2வது 10 என்பது அல்லாஹுடைய மகபிரத் பொருந்திய மாதம். இன்னும் ரமலானுடைய இறுதி 10 என்பது நரகத்திலிருந்து கைதிகளை வெளியேற்றக்கூடிய மாதம். இப்படி இந்த 3 அம்சங்களை உள்ளடங்கியிருக்க மாதம் அப்படின்னா அது ரமலானுடைய மாதம். இன்றைக்கு நம்ம ரமலானுடைய பிறை 10ல நம்ம அமர்ந்திருக்கோம். இந்த பிறை 10 என்பது நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இருக்கு. அதாவது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு நாளா இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இவர்களுடைய நினைவு நாள் வரைக்கும் நமக்கு ஒரு படிப்பினையாக தான் இருக்கு. அதாவது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அரபு நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் உமனாக, ஒரு தொழில் அதிபராக வந்தாங்க. மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக அந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய வியாபாரம் இருக்கும் அப்படின்னா, மற்ற வியாபாரிகள் அவர்களுடைய வியாபார பொருட்களை சுமந்து எல்லா நாட்டுகளுக்கும் சென்று வணிகம் செய்வதை விட இவர்களுடைய வியாபார பொருட்கள் ஒட்டகங்களை சுமந்து பல நாடுகள், அதாவது உலகம் முழுக்கவுமே விருச்சம் பெற்றதா அவங்களுடைய வியாபாரம் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க. அவங்க என்னதான் ஒரு செல்வ சீமாட்டியா இருந்தாலும் அவங்களுடைய தனி ஒழுக்கத்திலையும் அவங்களுடைய சுய ஒழுக்கத்திலையும் கண்ணியத்திலையும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதாவது மிக ஒரு பணிவான முறையில நடந்து கொள்வாங்க. அதனால அந்த சமுதாய மக்கள் தாஹிரா என்ற பரிசுத்தமான பெண்மணி என்ற ஒரு பட்டப்பெயரையும் அவங்களுக்கு சூட்டினாங்க. இன்னும் இவங்க 2 கணவனை இழந்து விதவையாக இருந்து, அதாவது 2 கணவனை இழந்து விதவையாக குழந்தைகளுடன் ஒரு வியாபாரத்துல செல்வ செழிப்புகளுடன் வாழ்ந்து வராங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரத்துக்காக வராங்க. அவங்களுடைய வியாபாரத்தினுடைய நேர்மை, உண்மை அதெல்லாம் பார்த்து அவங்க மேல கதீஜா நாயகி அவர்களுக்கு ஒரு நேசம் ஏற்படுது. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் ரசூலுல்லாவை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுடைய ஹவா என்ற ஆசையின் காரணமாக அவங்க மனம் முடிக்கவும் ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்டே அது தெரிவிக்கப்படுது. அதுவும் அதாவது ரசூலுல்லாவும் ஒத்துக்கிறாங்க. அதாவது அவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டி அவங்க தன்னுடைய கணவன் என்பது ஒரு செல்வ செழிப்புகளோடையோ இல்ல அதிகாரத்தோட இருக்கணும் என்பதை அவங்க விரும்பல. அதாவது நேர்மை உண்மையாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விரும்பினாங்க. இது இந்த காலகட்டத்துக்கு ஒரு படிப்பனையாக இருக்கு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகி அவர்களோட ஒரு பின்தங்கியவங்களா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செல்வத்தை பார்த்தோ இல்ல அந்த அதிகாரத்தை பார்த்தோ அவங்க விரும்பல. அவங்களுடைய குணத்தை பார்த்து மட்டும்தான் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12 மனைவிமார்கள் இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அந்த 12 மனைவிமார்களும் அவன் தேர்ந்தெடுத்து அவனுடைய பொருத்தத்தை கொண்டுதான் நடைபெற்றுச்சு. ஆனா அந்த காலகட்டத்து பெண்மணிகள் ரசூலுல்லாவை அதாவது திருமணம் முடிக்க முன் வருவாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய பெருத்தத்தை பெற்று அந்த நாட்டத்தை கொண்டு 12 மனைவிமார்கள்ல முதலாவது மனைவிமாறு அப்படின்னா அது கதீஜா நாயகி அவர்கள் தான். இன்னும் இவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதாவது திருமணம் ஆகிறப்ப கதீஜா நாயகி அவர்களுக்கு 40 வயது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25. அதாவது கிட்டத்தட்ட 15 வயசு டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வகையை வாங்கி கொண்டு மிக நடுங்கிய முறையில பதற்றத்தோட அதாவது கதீஜா நாயகி அவர்களை நோக்கி என்னை போர்த்துங்கள் என்று கோடி வராங்க. அப்ப கதீஜா நாயகி அவர்கள் நிச்சயமா அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், இன்னும் உங்களை கைவிட்டுற மாட்டான் என்று ஆறுதல் கூறாங்க. அதாவது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமா நீங்க உண்மையாளரா இருக்கீங்க, நீங்க உறவினர்களோட பேணிக்கையோட இருக்கிறீங்க, இன்னும் யாருடைய உபகரணத்தையும் நீங்க அபகரிக்கவில்லை, அமானத்தை நீங்க அபகரிக்கவில்லை சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நற்குணத்தை கூறி அவங்க ஆறுதல் கூறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன அளவிலையும் உடல் அளவையும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு நிதர்சனமான உண்மை எப்படின்னா, ஒரு ஆண் பயந்தாங்க அப்படின்னா அதை விட பல மடங்கு ஒரு பெண் போயிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப உறுதுணையாகவும் ஆறுதல் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு பழமொழி சொல்வாங்க, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாள் என்று. அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு பின்னாடி அன்னை கதீஜா நாயகி அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஒரு வயது முதிர்ந்துட்டாங்க கதீஜா நாயகி அவங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹீரா குகையில மலை உச்சியில அல்லாஹ்விடத்துல தனிமையில இபாதத் செஞ்சு கொண்டிருக்காங்க. தன்னுடைய கணவனுக்கு பசி எடுக்கும் தாகம் எடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க உணவகங்களையும் பானங்களையும் அந்த முதிர்ந்த வயல அந்த மலை உச்சிக்கு, அதாவது அந்த மலை எப்படி இருக்கும்னா கரடுகளாகவும் முரடுகளாகவும் இருக்கும். அந்த மலைக்கு ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவு கொண்டு போய் கொடுப்பாங்க. இது மாரி நடந்து கொண்டிருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வர போகுது. அந்த டைம் அப்ப அவங்க உணவுகளையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு வராங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்துக்கொண்டு அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமா உங்களுடைய அன்பு மனைவியார் கத்தீஜா நாயகி அவங்க உங்களுக்காக உணவையும் பானத்தையும் கொண்டு வராங்க. நிச்சயமா நீங்க அவர்களிடத்துல சொல்லுங்க, அல்லாஹ் அவர்களிடத்துல சலாம் சொன்னதாகவும் என் புறத்திலிருந்து என்னுடைய சலாமே அவங்களுக்கு தெரிவிங்க அப்படின்ட்டு சலாம தெரிவிக்கிறாங்க. இப்படி கத்தீஜா நாயகி அவர்கள் அல்லாஹுடைய சலாமை பெற்றவர்கள், இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சலாமை பெற்றவர்கள். அதாவது இந்த உலகத்திலே ஆக சிறந்த பெண்கள் இருக்காங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதுக்கடுத்துதான் அன்னை கத்தீஜா நாயகி அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இன்னும் கத்தீஜா நாயகி அவர்கள் தான் இந்த கத்தீஜா நாயகி அவர்கள் தான் பல சிறப்புகள் உள்ளடங்கியிருக்காங்க. அதாவது முதல்ல இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி இவங்க தான். இன்னும் இஸ்லாத்துக்காக தன்னுடைய குடைகள், அதாவது தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அர்ப்பணித்த பெண்மணி இவங்க தான். இன்னும் இவங்க தான் அல்லாஹுடைய சலாமை பெற்ற பெண்மணி இவங்க தான். இன்னும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியும் இவங்க தான். இன்னும் சொர்க்கத்தின் இளவரசியான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயும் அன்னை கத்தீஜா. இப்படி பல சிறப்புகள் பெற்றவங்க தான் அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு. இன்னும் இவர்களுடைய முஹப்பத் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே முடியாது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அன்னை கத்தீஜா ரலியல்லாஹுடைய முஹப்பத்தும், அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தும் மிக பேசிக்கொண்டே போல. அந்த அளவுக்கு ஒரு அன்பு மிக்க வாழ்க்கைய அவங்க ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் அது போன்ற ஒரு முகப்பத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.